வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றும் பழமை போல தாயத்தில் நிகழக்கூடிய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் பேச இருக்கின்றோம். இன்று முக்கிய பிரமுகரோடு இணைந்து கொள்கின்றோம். உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான செல்லையா மனோரஞ்சன், ரூபவாயினி மற்றும் லேக் ஹவுஸ் நிறுவனங்களுடைய ஆலோசகராக செயற்பட்டவர், மனித உரிமைவாதி மற்றும் ஆய்வாளர், இடதுசாரி சிந்தனையாளர். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நேயர்களுக்கு. நாங்கள் கடந்த வாரம் சில தினங்களுக்கு உரையாடுகின்ற பொழுது இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் உரையாற்றி இருந்தோம். ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது செம்மணியில் உடல்கள் கண்டெடுக்கப்படுவது பற்றி செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த செய்திகள்ல அண்மையில வெளிவார தகவல்களின்படி செம்மணியில அந்த பகுதியில மிகப்பெரிய மனித படுகொலைகள் நடந்திருக்கின்றது. ஆனா அதே சமயம் இந்த எண்ணிக்கையில நியாயமான முரண்பாடுகளும் வருகிறது. ஏனென்றால் செம்மணி ஏற்கனவே சட்டபூர்வமாக உடலங்கள் புதைப்பதற்கான ஒரு இடமாகவும் இருக்கின்றது. அதே சமயம் அங்கு புதைக்கப்பட்ட உடலங்கள், அதாவது சவப்பட்டியுடன் சரியான முறையில கிரியைகளோடு அடக்கம் செய்யப்பட்டதாகவும் இருக்கின்றது. மற்றும் உடல்கள் கூட அதுல பாரிய அளவு உடல்ல காயங்கள் போன்ற விடயங்கள் காணப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உண்மையிலேயே அங்க ஒரு மனிதன் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் என்ன, 1000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் என்ன, அந்த படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றதுல இந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. ஆனால் இந்த நம்பர்கள், இந்த எண்ணிக்கை ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லப்படுறது அந்த மனித அவலத்தை நாங்கள் அவ்வளவு சிறுமப்படுத்துறோமோ என்ன தோன்றுது. அதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த செம்மணி இந்த படுகொலைகள் அல்லது இந்த கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய இந்த படுகொலை விவரம் வந்த காலத்திலையும் அதை தொடர்ந்து எழுப்பப்பட்ட சர்ச்சைகளின் பொழுதும் இலங்கையிலே இராணுவத்துக்கு உள்ளே இருந்து, அதாவது இராணுவம் வடக்குக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் ஸ்ரீலால் வீரசூரிய, அவருக்கு கீழே இருந்த மேஜர் ஜெனரல் ஜானக பெரேரா, மற்றது விக்ரமசூரிய என்று 3 பேர், விக்ரமரத்ன 3 பேர். அவை 3 பேருக்கு மேலதான் இந்த குற்றச்சாட்டு அந்த நேரம் வந்தது. நீங்கள் அந்த அமுது சஞ்சியிலே நான் அவை 3 பேரோட படத்தையும் போட்டுத்தான் நான் எழுதியிருக்கேன். அந்த தகவல்கள் எனக்கு ஒரு புறமாக நான் சொன்ன அந்த பலகல்ல என்பவர் கூடாக தரப்பட்ட தகவல். அப்ப அந்த நேரத்தில் அவர் சொன்னதும் நான் கேட்டது பொழுது சொன்னார், கிட்டத்தட்ட 400 500 600 வரைக்கும் இந்த இலக்கம் இருக்கும் போல இருக்குண்டவர் சொன்னார். நான் இப்ப இந்த 500 போன கிழமை பார்க்கலாம் 548 என்னவோ வந்திருந்தது. அப்ப நான் இந்த 600 தாண்டு வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அந்த இலக்கம் அந்த நேரம் சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த 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 மட்டத்திலான அந்த இலக்கம் இருக்கு. ஆனால் எனக்கு இதுல இருக்கிற சில சந்தேகங்கள் என்னென்றால், ஏற்கனவே செம்மணி ஒரு சுடலை ஏரியான்றது தெரியும் தானே எங்களுக்கு. இப்ப அதுக்குள்ள இருந்து எடுக்கிற அந்த சடலங்கள்ல சில இடங்கள்ல அந்த தமிழ்லயே யாரோ எழுதிச்சுன்னா முகநூல்ல இப்ப சில குழந்தைகள் நோய்கள் வருத்தங்கள் சாகைக்கு அந்த அவைகளோட விருப்பமான பொருட்களை வச்சு செய்யறாங்க. இது எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரியாத தகவல். அப்படி ஒரு வளமை அங்க இருந்ததாக. ஆனா இப்ப பொதுவாக அது இருக்குத்தான். ஆனா அப்படி யாழ்ப்பாணத்துல அந்த நேரம் அப்படி இருந்ததான்றது பள்ளிக்கூட பைகள் அதுகளெல்லாம் அதுகள்ல இருக்குது. அப்படி ஆனால் இராணுவம் கொண்டு போய் படுகொலை செய்தால் அதெல்லாம் வச்சு அப்படி இத கைக்குள்ள பிள்ளைய வச்சு செய்யற அளவுக்கு அது இருக்குமா இல்லை. நான் இராணுவம் அப்படி செய்யாதுன்றதல்ல, அது கொஞ்சம் சில கேள்விகளை உருவாக்குது. அது ஒரு விஷயம். 2வது, இந்த 600 பேர் கொல்லப்பட்டது அவ்வளவும் அந்த ஒரு இடத்துல போடப்படவில்லை என்பது இன்னொரு தகவல். சுப்பிரமணியம் பூங்கா இருக்குத்தானே, இருந்த இடம் சுப்பிரமணியம் பூங்கா, அதுக்கு கிட்டையும் பலரை புதைத்ததாகத்தான் இந்த செம்மணி ராஜபக்சே என்கின்ற இந்த கோப்ரல் ராஜபக்சேல தகவல் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல எந்த அகழ்வு பணியும் இன்னும் நடக்கல. அந்த இடம் சரியா வருவதற்கு தெரியா. சரிதாப்பா, அந்த ராஜபக்சவினுடைய இது அந்த சுப்பிரமணியம் பூங்கால. அப்ப இந்த முதல் சில வாரங்கள் சில மாதங்களுக்குள்ள இது நடந்தது சரியான எண்ணிக்கை எவ்வளவுன்றது தெரியாது. இந்த நம்பர் அந்த நேரம் நான் நினைக்கிறேன் நாங்கள் யுக்திய பத்திரிகையில ஆசிரியர் தலைங்க அப்படி சுணர்ந்து எழுதுனது இந்த இலக்கம் சம்பந்தமான விஷயத்தை போட்டு. ஆகவே இந்த எண்ணிக்கை சம்பந்தமா நான் பெருசா ஆச்சரியப்படையல். அது ஒரு விஷயம். அது சரி, நீங்க சொல்ற எண்ணிக்கையான என்னென்னால் அந்த இராணுவம் படுகொலை செய்திருந்தால் அவர்கள் சுட்டு படுகொலை செய்திருக்கணும், வெட்டி படுகொலை செய்திருக்கணும், உடல்ல காயங்கள் ஏற்பட்டிருக்க வேணும். சரி,
ஆனால் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அவ்வாறான விடயங்கள் இருப்பதாக இன்னும் சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்லப்படவில்லை. இப்ப இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப அரசாங்கம் எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த அகழ்வுக்கு விட்டுரு சட்டபூர்வமாக அதை செய்ய சொல்லி. இப்ப பெரிய செலவு வரும் அரசாங்கத்துக்கு, இருந்தாலும் இது இலங்கையினுடைய நடந்த 35 வருட யுத்த காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மானுட பிரச்சனை. இது சம்பந்தமான சரியான பூரண விசாரணைகள் உண்டு. விசாரணை மற்றது ஃபொரன்சிக் இதுக்கு அனுப்பி இந்த எலும்புக்கூடுகள் யார் எவ்வளவு காலத்தான் போன்ற விஷயங்கள் வெளியே வந்தாக வேணும். அது இந்த அரசாங்கம் வெளிநாட்டுல சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள்கிட்ட நிதியுதவி வேண்டியாத செய்ய வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கு. அது ஒரு விஷயம். நான் சூரியகாந்த இதுக்கு போன அங்க 2 நாட்கள் அகழ்வுக்கு நாங்கள் போயிருந்தோம். சரிதானே. முதல் நாள் அகழ்வுல வந்த எல்லா எலும்புக்கூடலும் ஒன்றில் மண்டையில வெடி இருக்கும். அந்த மண்டை ஓட்டுல ஒரு கை கால்கள் முறிக்கப்பட்டு. சரிதானே. அந்த கிடங்கு பாவிக்கப்படாமல் இருந்த கிடங்கு, அந்த மின் கோபுரங்கள் அல்லது தொலைத்தொடர்பு கோபுரங்களோட அந்த கால்கள், பெரிய கால்களுக்கு கான்கிரீட் போடுற கிடங்கு, அது சச்சதுரமான கிடங்கு. 3 அடி 3 அடி அல்லது 4 அடி 4 அடி கிடங்காத்தான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள முழு உடம்ப போடல மடிச்சு தான் போட்டிருக்கும். ஒரு உடம்பு நேராக இல்லை. அப்ப அடிச்சு உடைச்சு முள்ளந்தண்டுகள் உடைஞ்சு முழங்கால்களோட கால்கள் உடைஞ்சு அப்படித்தான், அவ்வளவு குரூரமா தான் கொலைகள் நடந்துச்சு. அப்ப அது உடம்பு எடுக்கலே தெரியுது பல்வேறு வதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தான் அந்த உடம்புகள் எடுக்கப்பட்டது. இப்படி நீளமாக முழுமையாக படுத்திருந்தது போல் அப்படியெல்லாம் கிடங்கு வெட்டி புதைப்பு செய்கிறது கிடையாது. செம்மணியில நினைக்கிறேன் ஒரு எலும்பு கூடு குந்தி இருந்தபடி புதைக்கப்பட்டிருந்தது நினைக்கிறேன். அது சொல்லுகிறார்கள் பிராமணர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவ்வாறு தான் தங்களுடைய உடலை புதைப்பதாகவும் சொல்லப்பட்டது. இது உண்மையிலேயே பூர்ணமாக தெரியாது. இன்னொரு தகவல் சொல்லப்பட்டது நான் ஒரு விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவரோடு பேசின பொழுது, செம்மணியில தான் தாங்கள் படுகொலை செய்து உடல்களை தாக்குறாங்க. தாங்கள் மட்டுமல்ல, ஏனைய விடுதலை இயக்கங்களும் அங்க உடல்களை தாற்றிருக்கிறோம். அப்ப விடுதலை புலிகள் தாக்குகின்ற பொழுது தான் அதுக்கு பாதுகாப்பாக சென்று நின்றதாக சொல்லி இருந்தார். அப்ப இது எல்லா படுகொலைகளும், எல்லா தரப்பினருடைய படுகொலைகளும் அங்க புதைக்கப்பட்டிருக்கின்றதான். யாரும் இது அரசாங்கம் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்குது, புதைகுழியை தோண்டி எல்லாத்தையும் ஆராயிரத்துக்கு. மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. நாங்கள் ஒன்றும் இதை குறைச்சு மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது யாரை படுகொலை செய்திருந்தாலும் அது தவறானது என்ற அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை பார்க்கணும். இந்த படுகொலைகள் சம்பந்தமாக தென்னிலங்கையில அரசியல் ரீதியாக, மனித உரிமை ரீதியாக, ஜனநாயக ரீதியாக கேட்கிற எல்லா சக்திகளும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தபடிதான் இருக்கு. அதாவது இப்ப செம்மணியை பற்றி இளம் ஊடகவியலாளர்கள் புத்தகமே எழுதி அச்சிட்டு வெளியிட்டார்கள். இளம் ஊடகவியலாளர் என்னை நான் போன முறை இலங்கைக்கு வந்திருக்கல தரிந்து உடுவரகெதிர என்ற சிங்கள ஊடகவியலாளர் மிக மிக தீவிரமாக தமிழர்களுடைய உரிமை சம்பந்தமாக பேசுறவர் அங்க அந்த ஆர்ப்பாட்டங்கள்லையும் கலந்து கொண்டிருக்கிறார். செம்மணியை பற்றி செம்மணி என்ற தலைப்பிலே ஒரு புத்தகம் சிங்களத்தில் அடிச்சு கொண்டு தமிழ்லையும் அதை அடிச்சு வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னிலை சோசியலிச கட்சி இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களோடான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் தென்னிலங்கையில் இருக்கு. ஆகவே அவ்வளவு இலகுவில இந்த அரசாங்கத்தால் மெதுவாக புறந்தள்ளி போட்டு போக இயலாது. பெரும்பான்மை சிங்கள மக்கள்கிட்ட தங்களுக்கு செல்வாக்கு இல்லாம போகும், இராணுவத்திட்ட செல்வாக்கு இல்லாம போகும் என்று கூட அவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் சரி அரைவாசிக்கு மேல நான் சொல்லுவேன் பெரும்பான்மையான ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு அது சம்பந்தமான விசாரணையை நடத்தும் போதுதான் சொல்லி. இரண்டாவது, இராணுவத்தினுடைய அதி உயர் தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா சொன்னார், நாங்கள் புலிகள் என்ற இராணுவ அமைப்புக்கு எதிராக போராடும், நாங்கள் கொலைகாரர்கள் அல்ல, கொலைகள் எங்களோட இராணுவ சட்ட ஒழுங்குகளுக்கு அப்பால கொலைகள் செய்யப்பட்டிருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து தென்னிலங்கையில பேசப்பட்டு கொண்டு வரும். ஆகவே இராணுவத்துக்குள்ள இப்ப அந்த நேரத்துல இப்ப எனக்கு சொன்ன மாதிரியே பல இராணுவ அதிகாரிகள் பல விஷயங்களை எங்களுக்கு லீக் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நேரம் நடக்கிற விஷயம். உதாரணமாக நான் ஒரு முறை வெளியுயால் நான் போய் இந்த சந்திரிகானுடைய காலகட்டத்துல அங்கே போய் வெளியுயால போய் அங்கே அந்த இராணுவ எல்லை பிரதேசத்துல கொண்டு குடியேற்றின சிங்களாக்கள் இருக்கணும். அந்த சிங்களாக்கள் எல்லாரும் அவளோட புருஷன்மாரெல்லாம் செத்து போச்சு. அந்த ரெட்டக்குழல் துவக்க அரசாங்கம் கொடுத்து ஊர்காவல் படையும் அவங்க எல்லாரையும் இராணுவம் முன்னுக்கு விட்டுட்டு அவங்கள புலிகளோட AK-47 M16 ஸ்னைப்பரோட அவங்களை 2 தாக்கும். அவங்க எல்லாம் செத்து போன பிறகு அங்க போய் கதை கேட்கதான் அந்த குடும்பங்கள் தான் சொல்லுது, இராணுவம் தாங்கள் வீடுகளுக்குள்ள எங்களோட
எடுக்கிறதுக்கு எங்களோட பாலியல் இது செய்யறதுக்காக எங்களோட புருஷன் வேற முன்னுக்கு அனுப்பி அவங்க சேர்த்தது பிறகு அது ராணுவத்தினருக்கு பிறந்த பிள்ளைகளே இருக்கு. அப்ப அதுல ஒரு அழகான இளம் பிள்ளைதான் சொல்லிச்சு எங்களுக்கு, எங்களை இந்த ராணுவத்தினர் எங்களை மண்மூட மாதிரி பயன்படுத்தி எங்கட முதுகுல வச்சுதான் இவங்க புலிகளோட சண்டை பிடிச்சோம். அந்த வெளியோயா பகுதியில சிங்கள பெண்களுக்கு பேர் இருக்கு, பங்கர் சோமா, சென்ட்ரி போஸ்ட் சுமனா, இது பட்டப்பேர். ராணுவத்தில் ஏதாச்சும் அதுகளுக்கு அங்க வெள்ளாம செய்ய இயலாது. இரவேண்டா அது போய் ராணுவ முகாம கிட்ட தான் படுக்கணும், பயத்துல புலி வந்து வெட்டி போடும். அங்க கொண்டே அதுல குடியேற்றினதை ஒழிய காந்தி நாயக்க போன்றாக்கள் அதுக்கு காணி வசதியோ தண்ணி வசதியோ பார்க்க. அப்ப ராணுவத்தினர் இந்த காசுலையும் சாப்பாட்டுலயும் தான் அதுகள் தங்கி வாழ்ந்து. அப்ப அதுகளுக்கு பட்ட பேரே வந்துட்டு. அந்த ஜனக பெரேரா ஒரு முறை அந்த வெளியே கேம்புக்கு மணலாறு கேம்புக்கு புலிகள் அடிக்க போனது, அந்த தகவல் கசிஞ்சு வந்து ராணுவம் கேம்பை விட்டு வெளியில இருந்து மறைஞ்சிருந்து புலிகளை உள்ள வரவிட்டு அடிச்சு கிட்டத்தட்ட 200 பேருக்கிட்ட புலிகள் வந்து கொல்லப்பட்டன. அதுல பாதிக்கு பாதி பெண் பிள்ளைகள், இளம் வயது பெண் பிள்ளை. அப்ப அந்த பெண் பிள்ளைகளோட உடுப்புகள் எல்லாம் களையப்பட்டு எடுத்து படங்கள் எடுத்து அந்த படங்கள் வந்து கழுவ கொடுத்தது வந்து அந்த வெளியே நகர்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோ நடத்தினவர் வந்து ஏற்கனவே ராணுவத்தில இருந்து காயப்பட்டு ரிட்டையர் பண்ணி இருந்த ஒரு சோல்ஜர் தான் நாங்க நடத்துறாரு. அப்ப நாங்கள் அங்க போய் சமாதான ஊர்வலம், இந்த யுத்தம் தேவையில்லை என்று நாங்கள் கலைக்கிற விடயம் 90களுக்கு முதல் நடந்த விடயம். சந்திரிகா வந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வரையில்லாத காலங்கள் எடுத்து கழுவணும். அப்ப இவர் கொண்டு ஸ்டூடியோல கொடுத்திருக்கு. அந்த நாங்கள் போன நேரத்துல அங்க அந்த வெளியா பகுதியில வந்து ஒரு கிராம சேவரங்களுக்கு உதவி செய்வர் கூட்டிக் கொண்டு அந்த மக்கள் எல்லாம் காட்டி அந்த ஊர்வலத்தை நடத்துறதுக்காங்க. நான் கொழும்புல இருந்து ஒரு பஸ்ல கூட்டிக் கொண்டு போனேன். தென்னிலங்கையில இருந்த ஊடகவியலாளர்கள், இந்த சிவில் சர்வன்ட் இருந்த ஆக்கள், மனித உரிமை அமைப்பாளர்கள், எங்களோட ராஜன் பூல் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போனோம். அங்கு நடத்தேக ஒரு சிவில் அங்க இருந்து ஒரு கிராம சேவை சொன்னார், இந்த ஸ்டூடியோ ராணுவத்தோட போய் கதைங்க, அந்த ஆள் ஒரு நிறைய மனிதாம்சம் உள்ள ஆள், இந்த இனவாதம் இல்ல துப்புரவாக அது ராணுவத்துல இருந்து ஓய்வு. நான் அங்க போய் கதை கேட்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 பேக்கெட் அந்த உங்களுக்கு தெரிந்த அந்த போட்டோ கழுவி போடுற பேக்கெட் இருக்குதான், அந்த 2 பேக்கெட்டை மிக ரகசியமாக அவர் என்னோட கையில தந்து சொன்னார், தயவு செய்து நீங்க கொண்ட பிரசிடென்ட் கையில கொடுங்க, இப்படித்தான் இங்க யுத்தம் நடக்குது. நான் முதல் அதை எடுத்து பேக்குள்ள வச்சு போட்டு நான் கொழும்புக்கு வந்து கொண்டு இருக்கேதான் சும்மா திறந்து பார்த்தா அவ்வளவும் புலி பெண் போராளிகளோட இறந்த போராளிகளுடைய நிர்வாண படங்கள் அப்படியே கொண்டு போய் மங்கள சமரவீர மினிஸ்டர்கிட்ட கொடுத்து அது கூட ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இது என்னத்தை காட்டுது என்றால், இந்த விஷயங்கள் வந்து ஒட்டு முழுதாக நடந்து கொண்டிருந்தாலும் அதுக்குள்ள இருந்த மனிதாம்சமான ஆக்களுக்குள்ளால உண்மைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. செம்மணி ராஜபக்ச அவர் பேர் வந்து அவன் சொல்லாட்டி இந்த இடமே பிடிபட்டிருக்க முடியாது. ஆனால் இப்ப நீங்க சொன்ன அந்த இளைஞர் இவ்வளவு காலத்துக்கு சொன்னாலும் குறிப்பாக இப்ப துணுக்காயில சுட்டு புதைக்கப்பட்டவர், எரிக்கப்பட்டவர் எங்கண்டு வந்து சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, தெரிந்தவர்கள் இருப்பார்கள் நிறைய பேர். அப்ப இது ஒரு பக்க கதை. ஆகவே இது செம்மணி விஷயம் வெளியில் வருவது நல்லது. இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு டெஸ்ட், அதே மாதிரி சிங்கள சமூகத்துக்கும் ஒரு டெஸ்ட் எப்படி நடத்தப்பட்டது. ஆனால் தமிழ் சமூகத்துக்கும் இது ஒரு டெஸ்ட். என்னென்றால் வரக்கூடிய உண்மைகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராயிருக்கோம். என்னன்னா நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ற அல்ல நாங்கள் செட் பண்ற நரேட்டிவின் படிதான் இந்த உண்மைகள் வெளிவரும் என்று நாங்கள் நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் நீங்க கவனிச்சு பாருங்க, இவர்கள் ஏன் இந்த சர்வதேச விசாரணை, சர்வதேச விசாரணை ஒரு சாதாரண குடிமகன் கத்துறது வேற. சாதாரண குடிமகனுக்கு இந்த அரசாங்கத்துல நம்பிக்கை இல்லை, போலீஸ்ல நம்பிக்கை இருக்காது, ராணுவத்துல நம்பிக்கை இருக்காது, அது தென்னிலங்கையிலையும் அப்படித்தான், நீதிமன்றங்கள்ல நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஸ்லோகங்களை எழுத்து கொடுக்கிற காரணம் என்றால், இது சரியாக உள்ளூருக்குள் இருக்கின்ற இங்கே விசாரணைகள் நடத்தப்பட்டால், விசாரணை நடத்தப்பட்டு ஃபொரன்சிக் இது கொண்டு வந்து அடையாளம் DNA டெஸ்ட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைகள் வலிந்து காணாமல் போனவர்கள் உங்களுடைய பிள்ளைகளோட தகவலோட வாங்க என்று சொன்னால், யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியில இருக்கிற எல்லா பெற்றோர், அது புலி கொண்டு போனான்னு, டெலோ கொண்டு போனான்னு, இந்திய ராணுவம் கொண்டு போன எல்லாரும் கொண்டு போய் அவர்கள் போய் தங்களுடைய DNA கொடுக்கத்தான் போயிடும். கொடுத்து நிரூபணம் ஆகினால், இவர் டெலோவில் இருந்த பையன், இவர் EPRல இருந்த பையன், இவர் வந்து 90ஆம் ஆண்டு இருக்க யூனிவர்சிட்டியில இருந்து கடத்தி கொண்டு போன பையன் 2 வந்தால் என்ன நடக்கிறது நாளைக்கு? இதில் வசதியாக எங்களுக்கு இது வேணாம், சர்வதேச விசாரணை என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்ப நீங்க சொல்ற என்னன்னா, சர்வதேச விசாரணையை கேட்டால் அது இப்போதைக்கு நடக்காது. அதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம். உள்ளூர் விசாரணை என்றால் அரசாங்கம் உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தும் நினைக்கிறீங்க? ஆமா, நடைமுறைப்படுத்த வேணும் அரசாங்கம். இப்ப இந்த அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய உண்மையான டெஸ்ட் என்ன? நீங்கள் நேர்மையானவர்கள் என்றால் இதுக்கு நேர்மையான விசாரணையை செய்யுங்க இங்க தானே சொல்ல வேணும். நீங்க சர்வதேச விசாரணை என்று சொல்றது
தென்னிலங்கையில இனவாதிக்குத்தான் வாய்ப்பு. இப்ப தென்னிலங்கையில இனவாதி என்ன சொல்லுவான், அந்த அவார் இப்ப டயஸ்போராவும் இவங்களும் சேர்ந்து சர்வதேசத்தை கொண்டு வர்றாங்க. எங்கட மஹிந்த ராஜபக்ச இருக்க சர்வதேசத்தை கால் வைக்க விட இல்லை, கொண்டு வந்து எங்கட சிங்கள சோல்ஜர்ஸ கழுவேத்தவங்க போறாங்க என்றுதான் சொல்லுவோம். இவங்களுக்கு இதை ஒன்றும் தெரியாம செய்யல, எல்லாம் வடிவா தெரிந்து கொண்டுதான் இவர்கள் செய்கிறார். மற்றது இவர்களுக்கு நன்றாக தெரியும், சர்வதேச விசாரணை என்று சும்மா இப்படி போட் போட்டு கூவுறதால சர்வதேச விசாரணை நடக்க போறேன். அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஒரு யூஎன்ல போய் குரல் கொடுக்கறதால அது ஒரு பெரிய ப்ரோசஸ். அது நீங்க அதுக்கு விண்ணப்பிச்சு நீங்க ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, தனி மனிதராக இருக்கணும், உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும் யாராவது, அப்புறம் அங்க பெர்மிஷன் எடுக்கணும், அவங்க குறிப்பிட்ட ஒரு டைம் தான் தருவா, அந்த நேரத்துக்குள்ள நீங்க விஷயத்தை சொல்லி முடிக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து இதை ஒரு இனப்படுகொலை என்று நிரூபிக்கிறது. இப்ப யுத்த குற்றம் நடந்திருக்கு, ராணுவம் படுகொலை செய்திருக்குன்றது எல்லாம் நிரூபிக்கலாம். ராணுவம் படுகொலை செய்திருக்கா, ராணுவம் படுகொலை செய்திருக்கும், புலிகள் படுகொலை செய்திருப்பார்கள், புலட் படுகொலை செய்திருக்கும், இதெல்லாம் நிரூபிக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு யுத்த குற்றமாக வறுமை ஒழிய இன அழிப்பாக வாரத்துக்கான வாய்ப்பில்லை. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல சந்திரிகாவுடைய காலகட்டத்துல சந்திரிகா ஒரு இனவாத தலைவராக பார்க்கப்படையில்லை. யாருந்த காலகட்டத்தோட நினைக்கிறேன் அந்த இனவாத முழு வடிவமும் ஜேஆரா தான் இருந்தவர் நினைக்கிறேன். அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா 77ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 77ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை துவங்கி அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதியா வந்து தன்னுடைய அமைச்சருக்கு கீழேயே இருந்த அமைச்சர்களை வச்சு தமிழ் சனத்துக்கு எதிரான லிட்ரேச்சர், சிறில் மத்தியனுடைய பெயர் நாங்க இருக்கு முதலும் அதை காய்ச்சிருக்கோம், அந்த லிட்ரேச்சர் எல்லாம் அடிச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும், ஒவ்வொரு பன்சலைக்கும், ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுக்கும், ஒவ்வொரு ஏஜிஏ டிவிஷனுக்கும் அதை அனுப்பி அந்த நாட்சிசம் எப்படி யூதருக்கு எதிராக யூதர்களை பற்றி ஒரு கதை கட்டிச்சோ சரிதானே, இவர்களால தான் அந்த யூதர்கள் எல்லாம் கரப்பாம்பூச்சிகள் என்று கட்டினது இருக்குதான். அதே போல தமிழர்கள் தான் எல்லாரும் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து பிடிக்கிறார்கள், யூனிவர்சிட்டிக்குள்ள எங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை, கள்ளப்பாதைகளால் யூனிவர்சிட்டிக்கு போற, அதெல்லாம் அது பெரிய சின்ன சின்ன புத்தகங்களாக எழுதி இந்த தெரியுமா நினைக்கிறேன். அந்த காலத்துல கண்ணதாசன் எழுதினதான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சின்ன சின்ன புத்தகங்கள் வரும், கடற்கண்டு வாய்ச்சி கொண்டு போகலாம். அந்த பேட்டர்ன்ல மிக இலகு சிங்களத்துல படங்களோட எல்லாம் விவரங்களை பொய்யான புள்ளி விவரங்கள் எல்லாம் போட்டு எல்லாம். ஆனா அது ஒன்றுக்கும் பாராளுமன்றத்துல விவாதங்கள் எடுக்கப்படவும் இல்லை, அதுக்கு பதில்கள் கூறப்படவும் இல்லை. அது ஒரு பியோ கேம்பெயினாக எடுக்கப்படும். சிங்களவர்களின் கண்ணுக்கு தெரியாத எதிரி ரெண்டொன்று, மற்ற பல்கலைக்கழகத்துக்கு கள்ளப்பாதை, யார் புலி கௌத கொட்டியா, இப்படி எல்லாம் அடிச்சு இதுல எல்லாத்தையும் விட்டோம். இப்ப இதன் மூலம் கட்டி வளர்ந்துதான் பிறகு 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை தீ வச்சு கொடுத்து நூலகத்தை எரிச்சு, பிறகு 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை கொண்டு வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை போட்டு மருமகனை அங்கே அடிச்சு, அது ஒரு ஃபுல் பில்டா. அது அந்த நேரம் இன அழிப்பு நடக்குது, ஒரு ஜெனோசைட் நடக்குதுன்ற சொல்லும். அதே நேரத்துல அதுக்கு எதிராகத்தான் எல்லாம் வலதுசாரி இடதுசாரி முற்போக்கு நற்போக்கு எல்லாரும் வந்து இந்த நாட்டில எங்களுக்கு இடம் இல்லை, அதுதான் போக போகுது என்று சொல்லித்தான் நாங்கள் எல்லாருமே ஆயுதம் தூக்க போனதும். அதற்கு முதல் இடதுசாரிகள் வந்து இலங்கையில அது தேசிய இன பிரச்சனை என்று சொன்னதுக்கு என்ன, இது ஜனநாயக பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, தனிநாடு கேட்கக்கூடாதுதானே சண்முகாசனாக்கள் இருந்து சொல்லி அதுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கணும். மற்றது சிறிமா பண்டாரநாயக்க வந்த நேரத்துல வடக்கு கிழக்கின்ற இடதுசாரிகள் எல்லாம் சினிமாக்கு ஆதரவு அளித்ததெல்லாம் பிள்ளை, அவர்கள் எல்லாம் துரோகி என்று நாங்க சொல்லி 80ல இருந்து 77ல இருந்து 83க்குள்ள நிலைமை மாறி பல்கலைக்கழகங்கள்ல இருந்து மாணவர்களை அடிச்சு துரத்துறதும், யூஎன்பி காடையர்கள் அதெல்லாம் நடக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலை மாறுது. 95ல மாறி சந்திரிகா வந்து நேர சொல்றாரு, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் செய்த தவற நான் திருத்தவன், இதுக்கு அரசியல் தீர்வுதான் சரி, இது யுத்தத்தால தீர்க்க முடியாது என்று சொல்லிதான் சிங்கள மக்கள் முழுக்க அவருக்கு வாக்கு போடின. அவ பொய் சொல்லி அவர் பொது தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தல் அதுதான் அவட மெண்டேட் வந்து இலங்கைக்கு புதிய யாப்பு கொண்டு வர. அப்ப அந்த முழு கட்சியும் கமிட் பண்ணித்தான் அந்த யாப்பை நாடு முழுக்க பரவலாக கொண்டு போகணும். அப்ப அதை இழுத்து விழுத்துனதுல 50க்கு 50 பங்கு, ஒரு பக்கம் 50% யூஎன்பி என்றால் மறுபக்கம் 50% புலிகளும் தமிழரசு கட்சிக்கு தான் 50க்கு 50. இல்லாட்டில் இன்றைக்கு இந்த 13 பற்றி எல்லாம் பேசுவோம், நாங்கள் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கோம். ஸ்ரீலங்கா இஸ் a union of region, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இந்த நாட்டினுடைய ஒரு பிரதான கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றது ஒரு நாட்டை ஆண்ட பிரதான கட்சி. சந்திரிகா ஒரு கவர்ச்சிகரமான தலைவியாக அந்த நேரம் வந்து கொண்டிருந்தார். இனவாத சக்திகள் எல்லாம் மிகவும் பலவீனப்பட்டு போயிருந்த நேரம், யூஎன்பி தேர்தலில் தோல்வி கண்டிருந்த நேரம், யுத்த களை பண்றது 2 பக்கம் இருந்தது. இந்த வா ஃபெட்டிக் என்று சொல்றது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் சந்திரிகாவுக்கு போட்டதும், சந்திரிகா மாலை, சந்திரிகா காப்பண்டு யாழ்ப்பாணத்துல வித்ததும் கூட அதை பொலிட்டிசைஸ் பண்ணி பார்த்தால் அந்த சமாதானத்துக்கான யுத்த எதிர்ப்புக்கான எதிர்பார்ப்பு தான். நீண்ட ஒரு உரையாடல தந்திருக்கிறீங்க தோழர். நாங்கள் தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பில் நிறையவே பேச இருக்கின்றது. அடுத்த சந்திப்பு வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி ஜெயபாலன், நன்றி தேசம் நேயர்களே.